சதுரகிரி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான்சி மாலா ஸ்ரீயிடம் கேட்கலாம். வணக்கம் ஜான்சி மாலா. சொல்லுங்க, மீட்பு பணிகள் தற்போதைய நிலவரம் குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில நேற்று ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளத்தால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சதுரகிரி மலையிலிருந்து திரும்புவதற்கான மீட்பு பணிகளை வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்னமும் நேற்று இரவு முதல் தொடங்கிய நேற்று சாயங்காலத்திலிருந்து தொடங்கிய இந்த பணி இன்னமும் மீட்பு பணியை தொடர்ந்து நடத்திருக்கிறாங்க. இதுவரை 5 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேர் மட்டுமே தற்போது உடல் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மீதி அதாவது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது உடல் வேறு எங்கேனும் உள்ளதா என்பதை குறித்து தேடும் பணியிலும் அருகில் உள்ள சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் அந்த கண்மாய்களில் கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் தேடும் பணிகள் தீயணைப்புத்துறையினர் தற்போது மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் சதுரகிரி மலையில் நேற்று இரவு வரவிடாமல் அந்த அதிக அளவில் காட்டாற்று வெள்ளம் வந்ததால் மேலிருந்து கீழே இறங்காமல் வைத்த பயணிகள் அதாவது பொதுமக்கள் அனைவரையும் மீட்பதற்காகவும் தீயணைப்புத்துறைகள் மேலே விரைந்தனர். சுமார் காணிப்பாறையிலிருந்து 14 கிலோமீட்டருக்கு அதிக தூரத்தில் உள்ள அந்த சதுரகிரி மலைக்கு சென்று தற்போது தீயணைப்புத்துறையினர் அவர்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஆகிய இருவருமே பொதுமக்கள் அனைவரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் அவர்களும் சதுரகிரி மலைக்கு மேலே சென்றுள்ளனர். ஜான்சி, உயிரிழந்தவர்களின் அடையாளம் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? தற்போது வரை இந்த 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். அதில் 2 பேர் வத்ராயப்பை சார்ந்தவர்களும், ஒரு நபர் பட்டுக்கோட்டையை சார்ந்தவரும், இன்னொரு ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பேர் இதுவரை முழுமையாக தெரியவில்லை. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவருடைய சொந்த அந்த மாவட்டம் மட்டும்தான் இதுவரை தெரிந்துள்ளது. அது எந்த ஊர் என்பதும் அவர்களுடைய விலாசம் எதுவும் முழுமையாக தெரியப்படவில்லை. தற்போது அவருடைய உடல் அனைத்துமே அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த பின்புதான் முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறும். இதுவரை 5 பேரும் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் அருகில் உள்ள கிராமம் முன்னமே சொன்ன மாதிரி அந்த கம்மாய்களில் ஏதேனும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் அங்கு நிகழ்ந்து கிடைக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் ஒரு தீயணைப்பு துறையினர் இந்த பகுதி முழுவதும் தற்போதைய தேடுதல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு 18 வயசோ 14 வயது நிறைந்த ஒரு பையன் காணவில்லை என்று அவர்களுடைய உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் தற்போது காவல்துறையினர் காணிப்பாறை பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தேடிருக்கிறாங்க. இப்ப 5 பேர் இறந்ததாக கூறப்படுவது அவர்கள் அனைவருமே காணிப்பாறையில் உள்ள அந்த அருவியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது வெள்ளம் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் அதை கடக்க முடியாமல் இருக்கும் போது அதனால் பாதிப்பு இது ஏற்பட்டதா சொல்றாங்க. இந்த காட்டாற்று வெள்ளம் வரும்போது அனைத்து மக்களும் அதாவது அந்த அனைத்து பாறைகளும் மேல் தட்டு பாறைகளில் அமர்ந்து உள்ளதால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அமாவாசை என்பதால் சுமார் 10,000 மக்கள் சுவாமி தரிசனத்திற்காக சென்றிருக்கிறாங்க. அவர்களை அனைவருமே தற்போது முழுமையாக மீட்கும் பணியில மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு. ஜான்சி, இதுல இருந்து மீட்கப்பட்டவர்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள்? மீட்கப்பட்டவர்களுடைய கருத்து என்ன, எங்களுக்கு காட்டாற்று வெள்ளம் திடீரென்று வந்தது. சரியான உச்சி வெயில தான் நாங்க நேற்று காலையில இருந்து நடந்து சென்றோம். சரியான 12 மணி அளவில் அங்க மழை பெய்தது. லேசான சாரல் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிக அளவில் 1 மணி நேரம் பெய்த மழை தான். இது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ மழை தொடர்ந்து பெய்யவில்லை. சரியாக 1 மணி நேரம் பெய்த மழையில் தான் திடீரென்று இந்த அளவிற்கு வெள்ளம் வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த சதுரகிரி மலைக்கு மேலே சுந்தரமகாலிங்கம், சந்தனமகாலிங்கம் என்ற 2 கோயில்கள் உள்ளது. அதில் சந்தனமகாலிங்கம் என்பது ஆகாய தீர்த்தத்துக்கு மேலே இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் சுந்தரமகாலிங்கம் என்பது கீழே அதாவது கீழ்மலையில் உள்ளதாக. அந்த மலையில் இருந்துதான் அதிக அளவில் தண்ணீர் வந்தது. சந்தனமகாலிங்கத்தையும் சுந்தரமகாலிங்கத்தையும் சுவாமியும் கடக்கும் வழியில தான் ஒரு பாதை ஓடுகிறது. அந்த பாதையை கடந்து செல்லும் போதுதான் அதிக அளவில் மக்கள் மாட்டிக்கொண்டனர். முதலில் அவர்களை தங்களுக்குள்ளே முதலுதவி செய்து கொள்ளணும். அதாவது தங்களுக்குள்ள பொதுமக்களுக்குள்ளாகவே உதவிகளை செய்து அவர்களை கயிறு கட்டியும் மற்றும் துண்டுகளை இழுத்தும் தூக்கி காப்பாற்றியுள்ளனர். அதன் பிறகுதான் வனத்துறைக்கு தகவல் கிடைத்த பெயரின் வனத்துறையினர் அங்கு விரைந்து சென்றுள்ளனர். இதுல இருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு மக்கள் தெரிவிக்கும் கருத்து, எங்களுக்கு உயிர் பிழைத்து நாங்கள் வந்ததாகவும், இது போன்ற காட்டாற்று வெள்ளத்தை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த மழை என்பது பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மழையாகவும், ஒவ்வொரு தை, அமாவாசை, பௌர்ணமி என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த மழையாக இருந்தது. திடீரென்று இந்த வெள்ளம் ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது. இருந்த போதும் அனைத்து தீயணைப்பு துறையினர் இருக்கட்டும், வனத்துறை, காவல்துறையினர் அனைவருமே ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டதா எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க.
உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.